ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டெல்லி வந்திருக்கோம். டெல்லியில் நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்காட், அதாவது டெல்லியில் இருக்க மகாத்மா காந்தியோடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம் உள்ள. உள்ளே என்ட்ரு ஆகும்போது உள்ளே போலீஸ் செக்கிங் இருக்குது. ஸோ மிலிட்ரிஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கொண்டு வந்திருக்க பேக்கு, அதே மாதிரி கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் நார்மல் ஃபோனில் வச்சு எடுக்கலாம். பட் பெரிய லெவலில் உள்ள கேமராஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது ரூல் படி. நம்ம வந்து செக்யூரிட்டி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ நம்ம வந்து காந்திஜி மண்டபத்தை நோக்கி, அந்த நினைவிடத்தை நோக்கி நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு எல்லாம் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த இடத்த. நிறைய ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது. நிறைய பூக்கள் பார்த்தேன். நிறைய வந்து கார்டனிங் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வரலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் வந்து ஒரு குறிப்பு சொல்கிறேன். நீங்கள் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், மெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே அங்கேருந்து எந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறினாலும் வயலட் லைனில் நீங்கள் ஏறுங்க. வயலட் லைனில் போகிற ட்ரெயினில் ஏறுங்க. ஏறிட்டு டெல்லி கேட் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு அங்கே இறங்கிடுங்க. அங்கேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்த உடனே ஆட்டோ, நம்ம ஊர் மாதிரி அங்கே ஆட்டோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்ரி ஆட்டோஸ் நிறையா அங்கே ஓடுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் வந்து பேட்ரி ஆட்டோ, ஷேர் ஆட்டோவில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாகவே ராஜ்காட்டில் வந்து உங்களை இறக்கி விட்ருவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஒரு தனியாக ஒரு ஆட்டோவை நீங்கள் ஹையர் பண்ணலாம். அந்த ஆட்டோவில் உங்களுக்கு 80 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பை வாக்கே வரணும் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்த உடனே டேரெக்டாக அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மினிட்ஸ் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டைமில் போனீங்கன்னா. ஸோ பெட்ரு உங்களுக்கு வந்து ஆட்டோவில் போகிறது ரொம்ப பெஸ்ட். இங்கே வர்றதுக்குரிய மெட்ரோ டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்குமே நமக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. பட் இந்த ராஜ்காட் வந்து அதோட டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது மாதிரி சாயந்தரம் வந்து 6:30 மணிக்கெல்லாம் வந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. மிலிட்ரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நுழைவு கட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றது எதுவுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், இலவசமாக தான் நீங்கள் வந்து உள்ளே போகலாம். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நுழைவு கட்டணன்றது எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக டெல்லி ரிங் ரோடு ரெட் ஃபோர்ட் பக்கத்துலேயே இது ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது ரெட் ஃபோர்ட் வந்துட்டிங்கனாலே பக்கத்துலேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ராஜ்கட்டை நீங்கள் அடைஞ்சிடலாம். இப்போது நீங்கள் பார்க்குற இடம் தான் நம்ம மகாத்மா காந்திஜியோட சமாதி. வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். இங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பசுமையான தோட்டங்கள், ரொம்ப அமைதியான சூழல் நிறைஞ்சிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து வரும் தலைவர்களாக இருக்கட்டும்,
மற்றும் பொதுமக்கள் இங்கே வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து சிந்தனை, நினைவு, அமைதி ஆகியவற்றை உணர்த்தும் இடமாக கருதப்படுது. இங்கே நம்ம காந்திஜி சமாதி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷூஸ் எல்லாம் கழட்டி இந்த ரேக்கில் வச்சுட்டு நம்ம உள்ளே போகிறோம். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு ஒரு 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 அமைதியான ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையும் நிலவுது. வெளிநாட்டவர்களும் சரி, நம்மளோட இந்தியன் மக்களும் சரி, இங்கே வந்து அந்த நினைவிடத்தில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்மளோட காந்திஜி நினைவிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மார்பிள் மேடை அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேடையின் அருகில் எப்போதுமே எரியும் தீப்பந்தம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நினைவிடத்தில் வந்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா சுவர் மற்றும்
கற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு அமைதியான சூழலை நமக்கு உருவாக்கி கொடுக்குது. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் என்னோடய வீடியோஸில் அடுத்தடுத்து வர வீடியோஸில் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா பண்ணுறேன். டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.